ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அடி போட்டுட்டேன். 4 2 2 ஷேப்பு, 2 கோல்டு, 2 ஷேப்பு, இங்கே 2 கோல்டு, 4 வந்து அடியில் வரணும். இதேமாரி தாங்க அடி போடணும். இதேமாரி போட்டுக்கிட்டு நான் போடுற மாதிரியே பின்னுங்க. பிஸ்கட் அழகாக வரும். இப்போ வந்து நான் இங்கே தளம் போட்டு முடிச்சிட்டேன். தென்னங்குச்சி வச்சுருக்கிறேன் பட்டையாக இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இதுலேருந்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கிட்டு 6 நாட்டு நம்ம வந்து போடுறோம். 4 நாட்டு எப்பொழுதும் போடுற மாதிரி இது வந்து 6 நாட்டு. அளந்துட்டு இங்கே பாருங்கள், இதை மடிச்சுக்கிட்டு இந்த முனையிலேருந்தே எடுத்துக்கணும். இந்த முனையிலேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ முனையிலேயே இதை சுற்றிடணும். மொதல் நாட்டிலேருந்து 6 நாட்டு பின்னணும். சுற்றி 6 நாட்டு போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 நாட்டு பின்னோன்னா இதோட சேர்த்து நம்ம வெட்டி விட்டுருணும். நம்ம 4 நாட்டு பின்னி வெட்டி விடுவோமே, அதேமாரி தான் வச்சுக்கிட்டு அதேமாரியே அளந்து அதே அளவில் இப்போ அளந்துருக்கோம் பாருங்கள். அளந்துட்டு மறுபடி 6 நாட்டு இதை பின்னி முடிச்சிட்டோம். இந்த நாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த சைடு அளந்து விட்டுக்கணும். இந்த அளவுலேயே எடுத்து அளந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டு போட்டு நம்ம வந்து பின்னுறோம். மறுபடியும் 6 நாட்டு பின்னிடணும். இப்படி தாங்க 6க்கு 6 நாட்டுக்கு 1 6 நாட்டுக்கு 1 6 நாட்டுக்கு ஒரு ஒயரு அதேமாரி சேர்த்து இதேமாரி கிரீம் பிஸ்கட் கூட வந்து நான் வந்து 2 கூட பின்னியிருக்கிறேன். ஆனால் வந்து அதெல்லாம் கோல்டு கலரில் போடலை, வேறு மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நான் கோல்டு கலரில் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். பிஸ்கட்டு கோல்டு கலரில் எப்படி இருக்கோ மஞ்சள் கலரில், அதேமாரி பிஸ்கட் வந்து நடுப்பற சிவப்பு வந்தால் கிரீம் பிஸ்கட் மாதிரி அழகாக வரும். ஆறு நாட்டு போட்டேன். 1 2 3 4 5 6 இந்த ஒயரோடு சேர்த்து நம்ம இதை வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு சைடில் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். இது இப்படியே இருக்கட்டும், மறுபடியும் நான் போட்டுக்கிறேன். சைடில் ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சைடில் வந்து ஒரு 6 நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 நாட்டு போட்டு இதை வெட்டி விட்ருக்கேனா, அதே மாதிரி இந்த வெட்டி விட்டதுலேருந்து அளந்துக்கணும். அளந்து சைடும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சைடும் போட்டு அப்படியே மூளை வச்சா உங்களுக்கு மூளை வளைச்ச மாதிரி தெரியும். அதுக்காக போடுறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கவனமாக நான் எப்படி போடுறேனோ அதுமாரியே போடுங்க. புரியலன்னு சொல்லாதீங்க. இந்த கூடை அழகாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த கூடையை நீங்கள் போட்டால் பிடிச்சிப்பா அனுப்பி வைங்க. நான் பார்க்குறேன் அழகாக இருக்கான்னு பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடையெல்லாம் நான் போட்டு காட்டுறேன், நல்லா டிசைன் கூடையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூடை முடிஞ்சது கொஞ்சம் ஒரு வாரம் ரெஸ்ட் இல்லைன்னா துணி தைக்கிற வேலை இருக்குது. அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் கூடை இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த கூடையை பின்னிட்டு ஒரு வாரம் சென்று தான் நான் போடலான்னு இருக்கேன். 6 நாட்டு போட்டேன் பாருங்கள்.
6 நாட்டு போட்டேன். 6 நாட்டு போட்டது இங்கே பாருங்கள், வெட்டி விட்ருக்கோம் பாருங்கள். வெட்டி விட்டுட்டேன்னா அதேமாரி இதை அளந்து இதையும் வெட்டி விட்ருணும். முனையிலேருந்து 6 நாட்டு, ஆரம்பத்துலேருந்து 6 நாட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் இது கணக்காக கரெக்டாக வரும். இதை பாருங்கள், இந்த 2 பச்சையும் எடுத்து ஒரு நாட்டு போட்டுரும். போட்டால் மூளை வளைச்ச மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதாங்க இப்படி போட்டுட்டு இது மூளை வளைச்ச மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுறோம், இதை விட்டுட்டு 2 போடுறோம். நம்ம அந்த பச்சையை பின்னிட்டோம் மூளை வளைச்ச மாதிரி. இதில் நடு சென்ட்ரலில் உள்ளதை 4 போடுறோம். 4 நாட்டு போடுறோமே, அதில் நடு சென்ட்ரல்லேருந்து நம்ம பின்னுவோம். இப்போ 2 இது ஆரம்பத்திலே 2 போட்டுக்கணும். 2 போட்டால் தான் இந்த டிசைன் வரும். 6 ஒயரு 6 நாட்டு பின்னுறதுனால உங்களுக்கு 2 போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், அது போட்டுட்டோம். அது 2 சேர்த்து மூளை வளைச்ச மாதிரி போட்டுட்டோம். அந்த பச்சையை விடுங்க. இந்த முனையிலேருந்து 2, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் இது 2, அதுக்கப்புறம் இந்த 2 வெட்டி விட்ட 2 பச்சை, அந்த 2 பச்சையும் ஒரு நாட்டு சேர்த்து ஒரு நாட்டு போட்டுடணும். இதை தள்ளி விடாமையே பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறதுனால தான் நான் கட் பண்ணாமே போடுறேன். இந்த பச்சை வயரு இருக்கட்டும். இதிலெல்லாம் நம்ம 6 வயர் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு தான் இந்த பச்சை வயரை சேர்த்து பின்னணும். அதுக்கு இடையில பாருங்கள், இந்த பச்சை வயரை ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். அதேமாரி 2 எடுத்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஜாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இப்படி தான் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பச்சை வயர் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து நம்ம எடுத்து பின்னுறோம். பின்னாதான் உங்கள் பிஸ்கட் வரும். இதுலேருந்து பின்னிட்டு வாங்க. பச்சை வயர் 3 நாட்டு இங்கே மேலே நிற்கணும். அதை பாருங்கள், இந்த கோல்ட்லேருந்து பின்னுறேன் நான். பின்னுனா தான் அந்த பச்சை வயர் 3 நாட்டு வந்தால் தான் உங்களுக்கு பிஸ்கட் வரும். மேலே ஒரு நாட்டு போட்டிருக்கேன். ஒரு நாட்டு போட்டு இது 2வது நாட்டு வரிசை. இது இப்போ போகிறது 3வது நாட்டு வரிசை. 3 வரிசை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 2 இது 3 கரெக்டாக பார்த்துங்க. இது நம்ம ஜாயிண்ட் பண்ணதை விட்டுடுங்க. இது 2 நாட்டு போட்டிருக்கோம் ஒரு வரிசை, அப்புறம் 2 போட்டிருக்கோம் 2வது வரிசை, இது 3வது வரிசை. 3வது வரிசை போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இந்த கோல்டுலேருந்தே எடுங்க. பச்சையை எடுக்கவே கூடாது, அப்படியே இருக்கணும். பச்சை வயிறு எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு இந்தாண்ட உள்ளதில் ஒன்றையும் நம்ம 3 வரிசை நாட்டு போடணும். பச்சை நாட்டு அப்படியே இருக்கணும். பச்சை வயிறு நம்ம 6க்கு 1 சேர்த்த வயிறு அது. இங்கே பாருங்கள், இது 6க்கு 1 வயர் சேர்த்தது. அதுக்கப்புறம் ஒரு வரிசை, இது 2வது வரிசை, இது 3வது வரிசை. 3 வரிசை போட்டு அப்படியே நிப்பாட்டியிருக்கோம். இப்போ இந்த பச்சை அப்படியே இருக்கும். இந்த பச்சையை இங்கே 3 இங்கே 3 போட்டுருணும். அந்த ஓரத்தை பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சையில் 3 வரிசை போட்டோம்னா இது கட்டமாக வரும். இந்த பச்சை பிஸ்கட்டுக்கு வெளியில் வரும், வெளியில் கட்டமாக வரும். மூணு நாட்டு போட்டு நிப்பாட்டிட்டோம். அப்புறம் இந்த ஒயரை எடுத்து 3 நாட்டு ரெண்டாவது நட்டு, மூணாவது நாட்டு. 3 வருஷம் போட்டோங்க.
இப்போ தான் நம்ம வந்து பிஸ்கட்டு போட போகிறோம். பெரிய பிஸ்கட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும் பார்த்தா. இங்கே பாருங்கள், இது வந்து 2 கோல்டு கலர் வரும். இந்த ஓரத்தில் நடுப்புற சிவப்பு வரும். இங்கே 2 கோல்டு வந்திருக்கு, நடுப்புற சிவப்பு வந்திருக்கு. பச்சை நாட்டு இங்கே பின்னிருக்கும் பாருங்கள். அதோடு இங்கே 3 வருஷம், இங்கே 3 வருஷம் போட்டுட்டு இப்போ நம்ம பிஸ்கட் போட போகிறோம். இந்த 3 வயரை எடுத்துக்கணும். நல்லா பெருசாகவே 3 பிஸ்கட்டுங்கிறதுனால பெருசாக அப்படி வச்சுக்கோங்க. 1, இது 2வது வயர். இந்த பள்ளம் வந்து வலது பக்கம் தான் இருக்கணும். 3யுமே இப்படி கொஞ்சம் நெருக்கமாக பிடிச்சிக்கோங்க. இந்த பள்ள பகுதி வலது பக்கம் இருக்கணும். இப்போ வந்து இதில் உள்ள ஒயரை எடுத்து அதை சுற்றி கொஞ்சம் இப்படி நெருக்கமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ வந்து இந்த ஒயரை இந்த இடுக்கில் போடுறோம். அடுத்தது இந்த ஒயரை இந்த இடுக்கில், அடுத்தது இந்த 3வது ஒயரை இந்த இடுக்கில் அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே அந்த விரலால் பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயரை எடுத்து இங்கே வரணும். இந்த லூப்பு, இந்த லூப்பு, இந்த லூப்பு 3 லூப்லேயும் விட்டுடணும். விட்டுட்டு இங்கே வரணும். இதை கீழே அமுக்கணும். அடுத்தது சேப்பு ஒயரை கீழே அமுக்கணும். இது கோல்டு ஒயர், அதுவும் கீழே அமுக்கிக்கிட்டு இது வந்து 2வது நடு சென்டரில் உள்ள ஒயரு, அதை எடுத்து இப்படி சுற்றணும். சுற்றிக்கிட்டு நல்லா தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. சுற்றிக்கிட்டு ஒயரை எடுத்து போகிறோம், 2வது ஒயரை எடுத்து போகிறோம், 3வது ஒயரை எடுத்து போட்டு இப்படி பிடிச்சி அமுக்கிக்கிறோம். அமுக்கிக்கிட்டு இந்த ஒயரு நடு சென்ட்ரு ஒயரு, இதை வந்து இந்த பக்கத்தில் உள்ள ஒயரை எடுத்து 3லையும் விட்டணும். 3 லூப்லேயும் விட்டுட்டோம். இப்போ 3வதாக நம்ம வந்து இதை இறக்குறோம் கீழே. இது 2வது இறக்குறோம், இது 3வது இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு இது வந்து 3வதாக உள்ள கோல்டு ஒயர், அந்த ஒயரை எடுத்து சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு 3 ஒயருமே மேலே தூக்கி போகிறோம். ஒயரு, 2வது ஒயரு, 3வது ஒயரு 3யும் மேலே தூக்கி போட்டு அப்படியே லேசாக அமுக்கிக்குங்க. அமுக்கிக்கிட்டு விரலால் அமுக்கிட்டு 3 லூப்லேயும் இதை விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா இப்போ இது வந்து 3 பிஸ்கட்டு. 3 பிஸ்கட் பாருங்கள். இழுத்துக்கணும். மெதுவாக இழுத்து பிஸ்கட் போடும் போது கொஞ்சம் இடைவெளி வரும், அது பரவாயில்ல. மறுபடியும் வரிசை போடும் போது கரெக்டாக வந்துடும். இது ஒட்டி தான் வந்திருக்கு, கொஞ்சம் லேசாக இடைவெளி இருக்குது. நாலு பிஸ்கட்டு போடுறதில்ல, இது 6 பிஸ்கட்டு. கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்து போடுங்க. கூட அழகாக இருக்கும், சரசரனும் பின்னிடலாம். இங்கே பாருங்க, இதாங்க இது வந்து சுற்றிரும் கோல்டு கலரில் பிஸ்கட் வந்திருக்கு. நடு சென்டரில் கிரீம் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குங்க. இது வந்து இன்னொன்று மறுபடியும் இதில் எடுத்து போட்டு காட்டுறேன். அடுத்தது ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு சைடை நான் பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தாங்க வரும், அழகாக இருக்குங்க பிஸ்கட்டு, கிரீம் பிஸ்கட் கோல்டு கலரில் இப்படி தான் வரும். இப்படியே பின்னிட்டு போக வேண்டியதான். பச்சையை இப்படி வச்சு பச்சையில் இப்படி ஓரம் போட்டு முடிச்சுட்டு இப்படி பின்னணும். எப்போ பார்த்தாலும் இந்த பச்சை ஓரத்தில் இருக்கும், இப்படியே பின்னி பச்சை உச்சிலையும் வந்துடும். இதேமாரி பின்னிட்டு வர வேண்டியதாங்க கிரீம் பிஸ்கட். அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. அடுத்த நாட்டுன்னு போடும்போது காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். இந்த பிஸ்கட் நான் பின்னி காட்டியிருந்தேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த பிஸ்கட்டு போடுறோம். இதுலேயும் ஒன்று போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் இந்த பச்சை இருக்கணும், பச்சையோட 3 நாட்டு போட்டுக்கணும். இதுவும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணால். இங்கே பாருங்கள், இதில் 3 நாட்டு போட்டுட்டு இந்த 3 நாட்டு ஒயர்லேயும் நம்ம வந்து பிஸ்கட்டு போடுறோம். பச்சை எப்பொழுதும் நடு சென்டரில் இருக்கணும். இங்கே 3 நாட்டு பின்னிட்டு, இங்கே 3 நாட்டு பின்னிட்டு, இந்த 3 ஒயரும் இந்த 3 ஒயரையும் எடுத்து பிஸ்கட்டு போடுறோம். அதே மாதிரி இங்கே பின்னி விட்டிருக்கோம் பாருங்கள். அதேமாரி இந்த சைடும் அதேமாரி நீங்கள் இந்தமாரியே விட்டுட்டு நீங்கள் பின்னினீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக கரெக்டாக தப்பு இல்லாமல் வரும். எப்பொழுதும் நடு சென்டரில் சேப்பு இருக்கணும். இதில் 2லேயும் ஓரத்தில் கோல்டு இருக்கணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த பூவையும் ஒரு பூ ஃபுல்லாக போட்டு காட்டுறோம். இதை பெருசாக வளைச்சிக்கிட்டு இதையும் பெருசாக வளைச்சிக்கணும். எல்லாமே வலது பக்கம் வைக்கணும். பள்ள பகுதியை வலது பக்கம் வச்சு இந்த கோல்டு ஒயர் இந்தாண்ட சைடில் உள்ள கோல்டு ஒயரை எடுத்து இப்படி மாட்டணும். மாட்டிட்டு இந்த ஒயரை தூக்கி போடணும்.
இந்த ஒயரை 2வது, இது 3வது. 3 ஒயரையும் போட்டு இப்படி பிடிச்சிடணும். கீழே பிடிச்சிட்டு இது வந்து ஒரு ஒயர் மாட்டிட்டோம். ஒரு பிஸ்கட் வந்துட்டு இப்போ இந்த ஒயரை அப்படியே இறக்கணும். 1 இறக்கி வச்சு 2 3 இறக்கிட்டு இப்போ நடு சென்டரில் உள்ள ஷேப்பு ஒயர் அதை 3லையும் இப்படி மாட்டி மேலே தூக்கி போடணும். ஒன்று ஒன்றா தூக்கி போட்டு அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த ஷேப்பு ஒயரை 3 லூப்புலையும் மாட்டணும். மாட்டிட்டா 2 பிஸ்கட் வந்துட்டு இப்போ மறுபடி இந்த ஒயரை எல்லாத்தையும் இறக்கணும். இறக்கிட்டு 3வது உள்ள கோல்டு ஒயரை ஒரு சுற்றி மறுபடியும் எல்லாத்தையும் மேலே தூக்கணும். தூக்கிட்டு முதல் நாட்டு, அடுத்தது 2வது லூப்பு, 3வது லூப்பு, 3 லூப்புலேயும் மாட்டிடணும். பிஸ்கட் வந்துட்டு பாருங்கள். இதை வந்து நெருக்கிக்கணும். மூணு பிஸ்கட்டும் நெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த பக்கம் டைட்டாக இருக்குன்னு பார்த்து, லூஸாக இருக்குன்னு பார்த்து அழகாக அப்படியே பிஸ்கட்டை இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அப்படி வந்துடும். பிஸ்கட் போடும் போது கொஞ்சம் இடைவெளி இருக்கும். நெருக்க போடுங்க. அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல. அடுத்த பிஸ்கட்டெல்லாம் நெருக்கம் இல்லாமல் அழகாக வந்துடும். தாங்க. இப்போ வந்து இந்த ஓரத்தை குத்திரும் பின்னிடணும். பின்னி காட்டுறேன் பாருங்கள். ஓரத்தை பின்னிட்டு பச்சையை வந்து உச்சியில் வச்சிடணும். உச்சியில் வச்சுட்டு மறு பிஸ்கட்டை நம்ம பின்னுறோம். இதேமாரி தான் பின்னிக்கிட்டு வரணும். அதாங்க பிஸ்கட் பின்னி முடித்தாச்சு. இது வந்து லேசாக லூஸாக வரும். மறுபடி வரதெல்லாம் இந்த இருக்குது பாருங்கள். மறுபடி வரதெல்லாம் அப்படியே நெருக்க வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து கூறாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சமமாக வைக்கிற மாதிரி இருந்தால் 9 அடி வெட்டிக்கோங்க. இந்தமாரி கூறாக இருந்துச்சுனாக்கா 8.5 வெட்டிக்கோங்க போதும். நான் வந்து இதில் வந்து கூறாக வச்சுருக்கேன். 9 வெட்டினால ஃபுல்லாக நான் சொருவி விட்டுட்டேன். ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமேனு எல்லாத்துலேயும் சொருவிட்டேன். நான் இந்த இது ஒன்றையும் சொருவுறதை காட்டுறேன். இது வந்து பிஸ்கட்டாக இருக்கிறதுனால வந்து எப்படா சொருவுறதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்காக நான் வந்து இதை ஒரு இதையும் உங்களுக்கு நான் சொருவி காட்டுறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். இந்த பாருங்கள். எப்பொழுதும் போல் இந்த கூறா உள்ளதுக்கு நம்ம வந்து எப்பொழுதும் இந்த முனையை சொருவோம். அதேமாரி இந்த நீட்டுக்கும் ஒன்று சொருவிட்டேன். இந்த நீட்டுக்கும் ஒன்று எடுத்து சொருவிட்டேன். இப்போ வந்து இந்த பிஸ்கட்டுக்குள்ளே நம்ம வந்து சொருவுறோம். பிஸ்கட்டுக்குள்ளே வந்து 1 to 1 இப்படி சொருவிட்டு இதுலேயும் ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. போட்டிங்கனாக்கா கலலவே கலலாது. இங்கே பாருங்கள். இந்த எடுத்து இது ரெண்டையும் நம்ம முன்னாடி மாட்டிக்கணும். மாட்டிட்டு இங்கே இருங்க. இதை மாட்டிட்டு இதில் மாட்டாமல் இதில் மாட்டிக்கோங்க. இதில் மாட்டி நம்ம வந்து பிடிமானத்துக்கு இந்த ஒத்த நாட்டு இருக்குது பாருங்கள். நார்மல் நாட்டு, ஒத்த நாட்டு, அதில் வந்து நம்ம பிடிமானத்துக்கு இதில் வந்து போட்டுடணும். போட்டால்
ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், மறுபடி இதை விட்டுட்டு நடு சென்டரில் உள்ளதில் இப்படி கோத்துக்கோங்க. கோத்து இந்த ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இந்த ஒத்த நாட்டில் கோத்துக்கோங்க. இதை விட்டுட்டு இந்த நாட்டில் அதேமாரி இந்த ஒத்த நாட்டு ஒத்த நாட்டில் போட்டுருங்க. அதேமாரி நீட்டுக்கும் ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் இல்லைன்னா விடும்போது இந்த ஒத்த நாட்டிலே சொருவி ஸ்ட்ராங்காக விட்டுடுங்க. சும்மா இதில் இந்த பிஸ்கட்டில் நீங்கள் விட்டிங்கனாக்கா கலலும். இந்த ஒத்த நாட்டில் சொருவி அப்படியே விட்ருங்க. அதேமாரி ஒரு பக்கம் அதை போட்டுட்டு மறுபக்கம் இந்த சைடு போடுங்க. இந்த சைடு போடுறது இப்படி போடுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சிகப்பு உள்ளே இருக்கிறது சிவப்பு அது உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துக்கணும். உள்ளே உள்ள ஷேப்பில் போட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்தது நம்ம ஒத்த நாட்டு இருக்குது பாருங்கள், அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டு இப்போ இதை விட்டுட்டு நடு சென்டரில் உங்களால் முடிஞ்சால் இந்த உள்ளே உள்ள ஷேப்பில் கோக்கலாம். அப்படி இல்லையா இதுலேயே கோத்துக்கோங்க. உள்ளே உள்ள நாட்டில் நீங்கள் கோத்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது ஒத்த நாட்டு. ஒத்த நாட்டில் கோத்துட்டு அதேமாரி இந்த சைடு நடு சென்டரில் கோத்து ஒரு ஒயரை விட்டு ஒரு ஒயர் கோத்திங்கன்னா கீத்து முடையிறது மாதிரி நல்லா கலராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது கடைசியாக ஒத்த நாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு அதோட நிப்பாட்டிடுறோம். ஒத்த நாட்டில் போட்டு நீங்கள் வெட்டி விட்டுறலாம். கலலாது அழகாக இருக்கும். அதான் இப்போ இதில் ஒன்று இதில் ஒன்று உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அதேமாரி இதில் நடு சென்டரில் விட்டு இதேமாரி கோத்துக்கங்க. அடுத்தது இது அதேமாரி 4 கோத்து ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதான் கரெக்டாகிடும். கூட எப்படி இருக்குது பாருங்கள்.